ஒரு வெஜிடபிள் மட்டும் எங்கள் வீட்டில் யாருக்கு எப்படி கொடுத்தாலும் இறங்கவே மாட்டேங்குதுங்க. அதனால் புதுசாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரொக்கோலி கிடைக்குதுன்னா யாராவது ப்ரொக்கோலி சாப்பிடாம இருப்பாங்களாங்க? ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இறங்க மாட்டேங்குது. அதனால் நான் இன்றைக்கி அந்த ப்ரொக்கோலியை வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் வதக்கி அது கூட வந்துட்டு 2 பல் பூண்டு அண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து கொண்டு போய் தோசை மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னடா தோசை மாவு இந்த கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் கருப்பு கவனி அண்டு கருப்பு உளுந்து போட்டு ஆட்டதுனால மாவு வந்துட்டு கருப்பு கலர் ஆயிடுச்சு. அந்த கருப்பு கலரில் இந்த ப்ரொக்கோலி அரைச்சி ஊற்றி என்ன தான் பச்சை கலர் மாவாக கொண்டு வர ட்ரை பண்ணாலும் அது பச்சை கலர் மாவாக வரல. பட் நீங்கள் ப்ரொக்கோலி தோசை பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் மாவில் பண்ணுங்கள், அப்போ பச்சை கலர் தோசை கரெக்டாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி அது கூட வந்துட்டு பக்காவான வந்துட்டு ஒரு மஷ்ரூம் அண்டு கேரட் போட்டு ஒரு ஸ்டஃபிங் வச்சு சூப்பரான ஒரு தோசை வந்து ஃபைனலி ரெடி ஆச்சுங்க. எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு உள்ள ப்ரொக்கோலி இருக்குன்னு கூட தெரியல, வேறு லெவல் அப்படின்ட்டாங்க.